ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கேரளாவில் இருக்க ஹோம் டூர் தான் ஷேர் பண்ண போகிறேன். இங்கே வந்து நாங்கள் வாடகைக்கு தான் இருக்கோம் வீட்டில். அந்த வீடு தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் எங்களோட வீடு, நாங்கள் தங்கியிருக்க வீடு. பாருங்கள், வெளியே வியூ வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து ரோடு வர்ற வழி, என்ட்ரன்ஸு. நாங்கள் ரோட்லேருந்து அப்படியே உள்ள கொடி வழி மாதிரி கட்டாயி நடந்து வருவோம். கொஞ்சம் தூரம் இருக்குது, அப்படியே நடந்து வந்துட்டு அப்படியே உள்ள இது என்ட்ரன்ஸ். பேக் கேமரா போட்டு காட்டுறேன் இருங்க. இதுதான் கொடி வழி. ரோட்லேருந்து அப்படியே நடந்து வந்தால் அப்படியே இந்த வீட்டுக்கு வந்துடலாம். அப்படியே இப்படி வந்துட்டு இதுதான் வீடோட ஃப்ரண்ட் வியூவு. இங்கே வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கும். மழை டைமில் வந்து வண்டி நிறுத்துறதுக்கு இங்கே இடம் கிடையாது. அதனால் ஷீட் மாதிரி போட்டிருக்கோம். இங்கே தான் வந்து வண்டி நிறுத்துவோம். துணி காய வைக்கிற கொடி வந்து வெளியவே கட்டியிருக்கேன். இங்கே தான் இடம் இருக்குது, பின்னாடி சைடெலாம் இடம் இல்லை கட்டுறதுக்கு. அதனால் இங்கே கட்டி முன்னாடி துணி காய போட்டிருக்கேன். அப்படியே வாங்க உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுத்தூரம் பார்த்துட்டு அப்புறம் உள்ளே போய் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து விண்டோ ஏசி வெளியே வச்சுருக்கோம். வெளியே வச்சுட்டு கூலிங் காற்று வந்து உள்ளே போகும், வெளியே வந்து சூடு காற்று வரும். அதனால் வெளியே வச்சுருக்கு. இந்த சைடு வச்சுருக்கு, ஹாலுக்கு நேராக வச்சுருக்கோம். செருப்பு வந்து நாய் தூக்கிட்டு போயிடும், அதனால் அது மேலே வச்சுருக்கோம். இந்த செடி வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் வந்து புதுசில் சின்னதாக தான் இருந்தது, இப்போ வந்து கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்துருச்சு. இந்த வீட்டுக்கு வந்து 2 டோர் இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட்டு டோரு. அப்படியே இந்த சைடு போனால் இன்னொரு டோர் இருக்குது, வழி. இந்த சைடு ஒரு வழி இருக்குது உள்ளே போகிறதுக்கு. மழை பெஞ்சா ஷாரல் அடிக்காத இருக்கிறதுக்கு ஷீட் போட்டிருக்காங்க இந்த டோருக்கு. இங்கேவே வந்து வாஷ் பேஷன் இருக்குது, ப்ரஷ் பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே கை கழுவுறதுக்கு எல்லாமே. இது வந்து வீட்டுக்கு ஆப்போசிட் சைடு. நான் வந்து தொட்டியில் செடி போட்டு வளர்த்துருக்கேன், இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. அப்படியே பின்னாடி சைடு பார்க்கலாம் வாங்க. டவல் தலையை தொடச்சிட்டு இங்கே வெயிலில் இருக்கட்டும்னு போட்டுட்டேன். இது வந்து கொடை. இது வந்து டிவி. இது வந்து கொடை. இங்கே தான் வந்து சிக்னல் கிடைக்குது, அதனால் கீழே வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். பின்னாடி வந்து ஒரு பப்பாயா செடி, அப்புறம் வாழை மரம் இருக்குது. பின்னாடி வந்து இடம் இப்படி தான் இருக்குது, இவ்வளோ தான். பின்னாடியும் வீட்டில் வந்து வாடகைக்கு இருக்காங்க. அந்த சைடு இருக்க வீட்லேயும் வாடகைக்கு இருக்காங்க. பின்னாடி வியூ இப்படி தான் இருக்குது. இந்த சைடில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் வாங்க. இந்த வீட்லேயும் வாடகைக்கு இருக்காங்க. இந்த சைடு வந்து இப்படி தான் இருக்குது. இதுதான் நாங்கள் வளர்க்குற நாய்க்குட்டி. இது பேர் வந்து ப்ரௌனி. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இதுதான் எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸ். வெல்கம் டு மை ஹோம். எல்லாரும் வீட்டுக்குள்ளே வாங்க. வந்த உடனே இப்படி தான் இருக்கும் ஹால். இது நாங்கள் பெயிண்டெல்லாம் அடிக்கல, பழையசாக இருந்தது அப்படியே தான் இருக்குது. அப்படியே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 1 இயர் தான் இருக்க போகிறோம், அதனால் பெயிண்ட்டு எதுவுமே பண்ணல, அப்படியே இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஒரு கட்டில், சேர்லாம் போட்டிருக்கோம். விண்டோ இது. சிஸ்டம் நான் ஒர்க் பண்ணுறது.
ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது. தேவையான பொருளெல்லாம் ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுட்டுக்கிறோம். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஒர்க் ஆகுறதில்ல, சும்மா புக்கெல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம் உள்ள, அவ்வளோதான். கீழே இருக்க ஃப்ரீசர் போயிடுச்சு, மேலே இருக்கிறது ஒர்க் ஆகுது. அதனால் ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். இதுதான் பெட்ரூமு. ஒரு மீடியம் சைஸ் பெட்ரூமு, ஒரு கபோர்டு வார்ட்ரோபு கொடுத்துருக்காங்க. துணி மாட்டுற ஹேங்கர் வந்து இங்கே இருக்குது. 2 சைடுமே ஹேங்கர் இருக்குது. இது வந்து அட்டாச்டு பாத்ரூம். டிவி வந்து இங்கே மாட்டிருக்கோம், பெட்டுக்கு ஆப்போசிட்டில் மாட்டியிருக்கோம். அவ்வளோதான். பெட்ரூமில் சொல்கிறதுக்கு வேறு இன்னும் இல்லை, இவ்வளோ தான் இருக்குது. பெட்ரூம்லேருந்து அப்படியே வெளியே வந்தால் இந்த கம்ப்யூட்டர் டேபிள் போட்டிருக்கோம், ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம். அப்படியே ஹாலு. அப்படியே இப்படி திரும்பினா வந்து பூஜா சாமி வச்சுருக்கோம். இங்கே தான் சாமி ஃபோட்டோலாம் பாருங்கள். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, அதனால் காலையிலேயே குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டேன். இதுதான் விண்டோ ஏசி. இது வந்து போர்டு, பசங்க எழுதுறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது. அவ்வளோதான். ஹால்லேயும் இவ்வளோதான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிச்சன். கிச்சன்லேருந்து அப்படியே வெளியே போகிறதுக்கு வழி இருக்குது. என்னுடைய கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது பாருங்கள். ரொம்ப சின்னது தான். நான் வந்து இங்கே வந்து 1 வருஷம் தான் இருக்க போகிறேன். அதனால தேவையாக இருக்கிற பொருள் மட்டும்தான் இங்கே இருக்கும். ரொம்ப பொருள்லாம் இருக்காது. இங்கேவே கிடைக்கிற டப்பாவிலலாம் மளிகை சாமான்லாம் போட்டு வச்சுருக்கேன். தேவையான மினிமமான சாமான் மட்டும் வச்சுருக்கேன். பாத்திரமும் ஓரளவுக்கு தான் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். தண்ணி, இது தண்ணி ஊற்றி வச்சா சுடு தண்ணி, சில்லு தண்ணி, நார்மல் வாட்டர், இது 3 இதில் வரும். கிச்சனோட ஓவரால் வியூ இதுதான். அப்படியே இந்த சைடு வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜும் இங்கே வாங்கினது தான், செகண்ட் ஹேண்ட் தான் ஃப்ரிட்ஜு. ஃப்ரிட்ஜ் டூர் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வீடியோஸ் போய் பாருங்கள், பழைய வீடியோஸில் இருக்கும். மளிகை சாமான், தேவையான அரிசி எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். ஆப்போசிட்டில் வந்து விண்டோ இருக்குது. மேலேயும் தேவையானதெல்லாம் பொருள்லாம் வச்சுருக்கேன் டப்பாவில் போட்டு. இந்த சைடு வந்து இப்படி தான் இருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டில் இவ்வளோ தான் இடம் இருக்குது. இவ்வளோ தான் இருக்கிறது. ஒரு பெட்ரூமு, ஹாலு, கிச்சன், இது 3 மட்டும்தான். பாருங்க, இந்த சைடு இருந்து பார்த்தா இப்படி தான் தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஹோம் டூர் என்னோடது. இப்போ இங்கே கேரளாவில் இருக்க வீடு வந்து இவ்வளோ தான். இங்கே பக்கத்தில் இருக்க வீடை வந்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து HSL கேரளா வீடு. இங்கே இருக்க ட்ரெடிஷ்னல் வீடு வந்து இதுதான். இவங்க வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லா பேசுவாங்க. தமிழ் தெரியும், ஓரளவுக்கு தமிழில் பேசுவாங்க. மலையாளமும் கொஞ்சம் அப்படி மாறி மாறி பேசுவாங்க. எனக்கு கொஞ்சம் மலையாளம் புரியும், அதனால பிரச்சனை இல்லை. இது வந்து அவங்களோட வீடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த ஹோம் டூர் வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் காய்ஸ்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தங்கியிருக்க வீட்டோட ஹோம் டூர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் காய்ஸ்.